ஆமா, இன்னைக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்னைக்கு நான் வந்து சேலத்துல நம்ம கருப்பூர் ராஜம் தியேட்டர்ல ஏங்கன்னா கருப்பூர்ல ராஜம் தியேட்டர்ல இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு முதல் காட்சி நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னன்னா மக்களோட மக்களாக எல்லாத்துக்கூட இருந்து நான் படம் பார்த்தது எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இதுக்கு எல்லாம் படம் நல்லா இருக்குங்கிறதுக்கு காரணமே நல்லா இருக்குல்லையா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? அவ்வளவுதான். இதை விட என்ன வேணும்? சந்தோஷம் வேற என்ன? நாம பெரிய உச்ச நட்சத்திரம் எல்லாம் கிடையாதுங்க. நான் ஒரு சாதாரண ஏழை கலைஞன், எளிய கலைஞன், அந்த மாதிரிதான் சொல்லணும். ஸோ அந்த வகையில எனக்கு பெரிய சப்போர்ட்டு மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். இந்த படம் பார்த்தவங்க மட்டும்தான். கட்டாயமா ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கேன், ஒரு நேர்மையான படத்தை எடுத்திருக்கேன், ஒரு குடும்பத்துக்கான படத்தை எடுத்திருக்கேன், தாய்மார்களுக்கான படத்தை எடுத்திருக்கேன், தகப்பனுடைய வழியை சொல்றதுக்கு ஒரு படம் எடுத்திருக்கேன், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு படம் எடுத்திருக்கேன். காதல் எதிரியான படம் இது இல்லை. ஆனா நாடக காதலுக்கு எதிரியான படம், எதிர்ப்பை தெரிவிக்கின்ற படம், நாளைய தலைமுறை சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு விதை தான் போட்டிருக்கேன் இந்த படம். ஸோ ரொம்ப பெருமை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அளவு கடந்த சந்தோஷம். என் வாழ்நாள்ல நான் இயக்கி நடித்து இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. எனக்கு பெரிய சந்தோஷம். ஆமாமாங்க, ஆக்சுவலா ஜூலை 5ஆம் தேதி பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ 5ஆம் தேதி என்னால் பண்ண முடியல. அதுக்கு சில காரணங்கள், பல காரணங்கள் நீங்களும் ஊடகத்துறை எல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கும். ஏன்னா படத்தில் தேவையற்ற ஏதோ வன்மம் இருக்கிற மாதிரியும், ஒரு பெரிய சாதிய பிளவு இருக்கிற மாதிரியும் தேவையற்ற குற்றச்சாட்டு தான். என்னை எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து சொல்கிறேன், படம் பாருங்க. படம் பார்க்காம எதையும் சொல்ல வேணாம். ஏன்னா மத்திய அரசாங்கம் தணிக்கை குழு அப்படிங்கிறது வந்து ஒருதலை பட்சமாக செயல்படாது எப்பவுமே. ஸோ அதனால வந்து நம்ம அதை செயல் செய்யும் பொழுது அரசாங்கமே எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கு ரிலீஸ் பண்ண சொல்லிங்கும் பொழுது ஒரு நல்ல படம், அதுவும் ஏ சர்டிஃபிகேட் நான் வாங்கியிருக்கேன். கருத்து எந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கலையே நீங்கள் வர வேண்டாம். எதுக்கு நம்ம சென்சார்லாம் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, யூ சர்டிஃபிகேட், ஏ எதுக்கு கொடுக்குறாங்க? ஒரு கருத்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வர வேணாம், இந்த படத்தில் வன்முறை அதிகமாக இருக்குது, இல்லை இந்த படத்தில் வயலன்ஸ் இருக்குது, இல்லை காம காட்சிகள் இருக்குது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னா, அந்தந்த வயதுக்குட்பட்டவங்க, அந்தந்த முதிர்ச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி படங்களுக்கு வர வேணாம். இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லும் போது அதற்கான வயது முதிர்ச்சியோ அறிவு முதிர்ச்சியோ இல்லாதவங்க தயவுசெய்து வராதிங்க. வராதிங்க, நானே சொல்றேன், வராதிங்க. நல்லவங்க வாங்க, நல்ல சமுதாயம் படைக்க நினைக்கிறவங்க வாங்க, குடும்பங்கள் தியேட்டருக்கு வாங்க, தாய்மார்கள் வாங்க, பெற்றோர்கள் வாங்க. அதுதான் எனக்கு தேவையே தவிர ஏதாவது தேவையற்ற கருத்துக்களை சொல்வது என்பதற்காக படமும் பார்க்காம எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு இதை மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. எல்லாரும் புதுமுகம். அப்படி ஒரு சின்ன தயாரிப்பாளரை நீங்க நசுக்கும் பொழுது எவ்வளவு கோடி பொருள் நஷ்டம். நான் நிறைய தியேட்டரில் போடணும்னு நினச்சிருந்தேங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக என்னுடைய கனவு நிறைய தியேட்டர் போடணும்னு ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நிறைய இடங்கள் எனக்கு தியேட்டர் விலகலை. பட் கட்டாயமாக அது நல்ல படம். என்னை நம்பி இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இருக்கிற தியேட்டர்களையும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தியேட்டர் அதிபர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா என்னோடு பயணிக்கிற அனைத்து உலகளுக்கும் மனமார்ந்த நன்றி. சின்ன படங்கள்ல வெளியிட முடியாம ரொம்ப நீங்களும் இந்த இதை பாதிக்கப்பட்டிருக்கீங்க. என்ன சொல்ல தயாரிப்பாளர்களுக்கு என்ன சொல்ல வந்தீங்க? இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு என்ன சொல்ல? இல்லை கண்ணா, இப்போ ஒரு ஸ்ட்ரீம் லைன் வேணும் கண்ணா, ஒரு ஸ்ட்ரீம் லைன் வேணும். என்னுடைய பேக்கெட்ல ஒரு பேக்கெட் தான் இருக்குன்னா நான் அதுக்குள்ள வெயிட்டு தான் நான் எடுத்துக்க முடியும். இது அது இல்லாமல் நிறைய படங்கள் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகுறது, நிறைய அதிக படங்கள் ரிலீஸ் ஆகுறதுங்கிற ஒரு ஸ்ட்ரீம் லைன் வேணும். தயாரிப்பாளர் சங்கத்திலையும் இது கட்டாயமாக ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னா பாவம் எத்தனையோ படங்கள் அது வேஸ்டாக போயிடும், விரையாம போயிடும். படமே பார்த்தீங்கன்னா கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அது வந்து அரசியல் தலையீடு இருக்கு, உதயநிதி வந்து நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த மாதிரி அரசியல் தாக்கம் பாதிப்பு இருந்துச்சா? இல்லை சார், எனக்கு எங்கிருந்து அடிக்கிறானுங்கன்னு தெரியல, ஆனால் அடிக்கிறானுங்கன்னு மட்டும் தெரியுது. அவருக்கு அது ஒரு ஆள்னு தெரியுது, எனக்கு எல்லாருமே அடிக்கிறாங்க. நான் எங்கிருந்து வராங்கன்னு தெரியல. நான் நேர்மையா இருக்கேன், நியாயமா இருக்கேன். ரஞ்சித் நான் தான் படம் எடுத்திருக்கேன், என் கார்டு தான் டைட்டில் வருது. நான் எங்கேயும் நேராக பேசுறேன். எனக்கு யாருமே இல்லை, நான் மக்களை நம்பி தான் இருக்கிறேன். ஆனால் சில பேர் தன்னுடைய பெயர் சொல்ல விரும்பாதவங்க, என்னை எதிர்க்க முடியாதவங்க, ஏதாவது ஒரு மறைமுகமாக ஏதோ ஒரு பின்புலத்தில், அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, முதுகுல குத்துறது, அதை போன்ற செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தெரியல கண்ணா, நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. டைம் எனக்கு நடிக்கணும்னு ஆசை, பட் இயக்க வாய்ப்பு கிடைச்சா அதுவும் நான் பண்ணுவேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவோட ஒரு ஜாதி பெயர் வச்சிருக்கீங்க, அதுக்கான காரணம் இல்லை கண்ணா, இது அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டாம். கவுண்டம்பாளையம்ங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதி, அவ்வளோதான். நீங்கள் அப்படி பாருங்க. நம்ம ஊரில் கொங்கு மண்டலத்தில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க. கொங்கு மண்டலத்தில் எனக்கு தெரிஞ்சு கவுண்டம்பாளையங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2000 இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஒரு ஊருக்கு 2000 கவுண்டம்பாளையம் இருக்கு தான் செய்யுது. கவுண்டன்பாளையம், கவுண்டன்பட்டி, கவுண்டன் புதூர் இருக்கு,
ஸோ இது வந்து பார்க்குறவங்க கண்ணோட்டங்கண்ணா. ஆக்சுவலாக இது கவுண்டம்பாளையம் வச்சோடனே இது ஒரு சாதி படம்.